Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ட்ரம்ப் ஈரான் கிட்ட ஒரு 15 பாயிண்ட் பிளான் வந்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்த 15 பாயிண்ட்ல எனக்கு பாசிட்டிவா சில விஷயமும் இருக்குது, உனக்கு பாசிட்டிவா சில விஷயமும் இருக்குது. இந்த 15 பாயிண்ட்ஸ்க்கு நீயும் நானும் ஒத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்ம போடுற சண்டைனால, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் போட்டுட்டு இருக்கிற இந்த போர்னால வேர்ல்டு லெவல்ல எல்லா இடத்துலயும் நீங்க நம்ம எல்லாரையுமே நான் மென்ஷன் பண்ணல. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எல்லாரையுமே வந்து பெட்ரோல், டீசல், கேஸ்ன்னு விலை ஏத்துறதுல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து டிமாண்ட் சப்ளை பிரச்சனை வர்றதுல இருந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 பாயிண்ட் இருக்குப்பா. இதுக்கு நீயும் நானும் ஒத்துக்கிட்டோம்னா இந்த போரை நம்ம இப்பவே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான ஈரான் கிட்ட கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 பாயிண்ட்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது கூடவே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பாகிஸ்தான் வந்து ஈரான் கிட்ட கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் எதுக்கு ஈரான் கிட்ட கொடுக்கணும்? ட்ரம்பும் ஈரானும் பேசணும். ஆனா நடுவுல பாகிஸ்தான் எங்க வராங்க? சோ பாகிஸ்தான் வந்து இந்த பிளான வாங்கி ஈரான் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது ஏன்? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த ஈரான் போரா இருக்கட்டும், வேர்ல்டுல நடக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளா இருக்கட்டும், டெய்லி நிறைய நடந்துட்டு இருக்குது. அது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு வேர்ல்டுல நம்மள டைரக்டா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கனெக்ஷன் இருக்குதுங்கற எல்லா விஷயத்தையும் நீங்க டீடைல்டா, ஈஸியா, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பார்த்திருப்பீங்க, நான் நேத்திக்கு ஒரு 3 நாளா வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். டெல்லி போயிருந்தேன். பட் அங்க இருந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ நான் எங்க இருந்தாலும் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் அல்கோரிதம் உங்ககிட்ட வந்து யூடியூபோட இந்த அல்கோரிதம் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்சோ இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். புதுசா யாராவது வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை பாருங்க. அதுக்காகவே MG ஸ்குவாட்ல இருக்கலாம். ஏன்னா MG ஸ்குவாட் அப்படி. எனிவே கமிங் பேக் டு டாபிக் ஆன் a very serious note. 15 பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்றாங்க? அந்த பிளான்ல என்ன இருக்குது? முதல்ல இருந்தே வரும். முதல்ல வந்து ஈரான் வந்து இதெல்லாம் பண்ணா அமெரிக்கா நான் இதெல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த ஈரான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அது என்னன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஈரான் இதுக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு. என்னென்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்மேண்டில் நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டோ. இந்த மூணுமே வந்து ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் ரிசர்ச் சைட்ஸ், அணு ரிசர்ச் பண்ணக்கூடிய இடங்கள் இதுதான். இந்த மூணையுமே வந்து நீங்க கம்ப்ளீட்டா உடைச்சிரணும் அப்படிங்கறாங்க. டிஸ்மேண்டில், தகர்த்து உடைச்சு எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. அதான் முதல் கண்டிஷன். ஏன் இந்த கண்டிஷன் போடுறாரு சம்பந்தமே இல்லாம அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆக்சுவலா இதுதான் போர் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணமே. போற வேகத்துல வந்து நம்ம எதுக்காக இது ஆரம்பிச்சுச்சுனே மறந்துடுறோம். எதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னே மறந்துட்டு ரெண்டு பேர் அப்பாவோட அண்ணனோ இல்ல அம்மாவோட அண்ணனோ பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னே மறந்துடுவாங்க. பிடிக்காது ஒரு பாயிண்ட்க்கு மேல. அந்த மாதிரி இந்த போர் போயிட்டு இருக்குது. பேசிக்கா ஈரான் கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் வருது அப்படிங்கறத பார்த்து பயந்து, அவங்க ரிசர்ச் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குங்கறத பார்த்து பயந்து தான் அமெரிக்கா அடிச்சாங்க. அவங்களோட பாயிண்ட் என்ன, இவங்க கையில அணுசக்தி இருக்க கூடாதுன்னு. சோ அந்த அணுசக்தி பண்ணக்கூடிய ரிசர்ச் 3 இடங்கள் இருக்குல, அந்த மூணையுமே நீங்க டிஸ்மேண்டில் பண்ணுங்கங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெவர் டெவலப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இத வந்து லீகல் பைண்டிங் கமிட்மெண்ட் எழுதி கொடு. இனிமே நான் எப்பவுமே அணு ஆயுதத்தை வந்து உருவாக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு எழுதித்தா. இப்போ இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணிடு. உன் வாழ்க்கை ஃபுல்லா மறுபடியும் நீ உருவாக்க மாட்டேன்னு சொல்லி எழுதித்தா அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ஓவர் என்ரிச்டு யுரேனியம். இதுக்கு வந்து ஆல்ரெடி ஈரான் பல வேலை பார்த்து வச்சிருக்காங்க. இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணிடணும், இந்த அணுசக்தியை உருவாக்கிடணுங்கிறதுக்காக நிறைய யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு 95% ஐ கெஸ். அதுக்கு மேல என்ரிச் பண்ணிட்டோம்னா அது வந்து வெப்பன் கிரேட் ஆயிடும். ஆயுதம் உருவாக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 60% to 80% நீ உருவாக்கி வச்சிருக்க, என்ரிச் பண்ணிருக்க. அந்த உருவாக்குன யுரேனியம் வந்து நீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. IAEA, இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி கிட்ட நீ அவங்க கிட்ட கொடுத்துரு. உன் கையில இருக்க கூடாது. நீ அணுசக்தி இருக்கு இப்போ உருவாக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை உடைச்சிரு. அணுசக்தியை வந்து நீ உருவாக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணித்தா. ஆல்ரெடி நீ அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கிற அணுசக்தியும் நீ வந்து டிக்ளேர் பண்ணி வெளியே கொடுத்துரு. உங்ககிட்ட இருக்க கூடாது. அதையும் எங்க கிட்ட கொடுத்துரு. அவங்க அமெரிக்கா கிட்ட இல்ல, IAEA கிட்ட. அதுக்கப்புறம் நாலாவது என்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் என்ரிச்சிங் யுரேனியம் ஆன் சாயில். இனிமே உன் வாழ்க்கை ஃபுல்லா உங்க ஊருக்குள்ள நீ யுரேனியம் என்ரிச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அலோ ஃபுல் IAEA மானிட்டரிங். இனிமே உன் வாழ்நாள் ஃபுல்லா இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சி வந்து என்னைக்குனாலும் உன் நாட்டுக்குள்ள எங்கனாலும் வந்து நீ ஏதாவது ரிசர்ச் பண்றியா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். பேசிக்கா அணுசக்தியை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எப்படினாலும் லாக் பண்ற மாதிரி ஒரு 5 கண்டிஷன் மேஜரா வச்சிருக்காரு. இந்த 10 கண்டிஷன்ஸ்ல நிறைய பேருக்கு ஒரு क्वेश्चन இருக்கும். ஏன் ஈரான் கையில ஏன் அணுசக்தி இருக்க கூடாது? அதையும் போட்டு ட்ரம்ப் இவ்வளவு தொல்லை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி கையில அணுசக்தி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த கண்ட்ரியை தொடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா வச்சுக்கோங்க.
ஈரானை விட ரொம்ப சின்ன கண்ட்ரி, ஈரானை விட டெக்னாலஜிக்கலி ரொம்ப பின்தங்கிய கண்ட்ரி. எல்லாருமே கிம் ஜாங் உன்னை பார்த்து மீம் போட முடியுமே தவிர அமெரிக்கானால ஒரு நாள் கூட நார்த் கொரியாவை அடிக்க முடியாது. ஏன்னா பதிலுக்கு நார்த் கொரியா அடிச்சாங்கன்னா அமெரிக்கா தாங்காது. ஏன்னா அவங்க கிட்ட அணுசக்தி இருக்குது. ஹிரோஷிமா நகசாக்கில எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட இருக்குது, நார்த் கொரியா கிட்ட இருக்குது. அதனால தான் நார்த் கொரியா கிட்ட வந்து இப்போ நீங்க சண்டைக்கு போறீங்க, உங்களுக்கு 4 பேர் முன்னாடி இருக்கான், எவன் வந்து உங்ககிட்ட அடி வாங்குவானு நீங்க அடிச்சிருவீங்க. ஆனா ஒருத்தன் வந்து பயங்கரமா ஜிம்முக்கெல்லாம் போய் பயங்கரமா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு பாக்ஸிங்லாம் கத்துக்கிட்டு இருப்பான், அவங்க கிட்ட நம்ம போக மாட்டோம். கரெக்டா? அப்ப மீதி இருக்கிற 3 பேரும் அதே மாதிரி ஜிம்முக்கு போய் பாக்ஸிங் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சா அவன் கூட சண்டைக்கு போக முடியாது, பதில் அவனும் அடிப்பான். இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, நீ பாக்ஸிங் சேரக்கூடாது, நீ ஜிம்முக்கு போக கூடாது, நீ உடம்ப ரெடி பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சோ அதுதான் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. என்னைக்குமே வந்து நீ என்னை அடிச்சிடக்கூடாது, அதுக்கு உங்ககிட்ட என்னைக்குமே அணுசக்தி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட அணுசக்தி வந்துருச்சுன்னா நான் உன்னை அடிக்க முடியாது. ஸோ என்னைக்குமே நான் உன்னை அடிக்கிற மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா அமெரிக்கா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்காவுக்காக மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்காகவும். ஓகேவா? எனிவே மூவிங் ஆன் ஃபர்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசைல் டிமாண்டும் வைக்கிறாங்க. லிமிட் மிசைல் ரேஞ்ச் அண்ட் நம்பர்ஸ். உங்ககிட்ட இவ்வளோ ஆயுதம் தான் இருக்கணும். இன்னைக்கு என்னடா போர்னு ஆரம்பிச்சா யுஏஇ போட்டு அடிக்கிற அந்த சைடு பஹ்ரைன், குவைத், இஸ்ரேல், அமெரிக்காவோட இந்தியன் ஓஷன் பேஸ், ஒரு இடம் விடாம ஈரான் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஓ இவ்வளோ ஆயுதம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அடுத்த அக்ரிமெண்ட் என்ன கேட்கிறாருன்னு, என்ன பாயிண்ட் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இனிமே இவ்வளோ ஆயுதம்லாம் வச்சிருக்க கூடாதுப்பா, அணுசக்தியை விடு, அணுசக்தி வச்சிருக்க கூடாதுங்கிறத நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன். உங்ககிட்ட ஆயுதங்களே இவ்வளோ இருக்கக்கூடாது, நீ வந்து மொத்தமே 100 தான் வச்சுக்கணும், அதுதான். இதுக்கு மேலே நீ ஆயுதமே வச்சுக்க கூடாது, நீ ஜிம்முக்கு போ, நீ நல்லா சாப்பாடே சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்றாங்க. நீ வந்து இவ்வளோ தான் மொத்தமே ஆயுதமே வச்சிருக்கணும், உனக்கே இவ்வளோ ஆயுதம், உன் கையில இவ்வளோ ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு அடுத்த கண்டிஷன் போடுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் மிசைல் டெவலப்மெண்ட் அட் ஒர்க். இப்போ நீ என்னப்பா பயங்கரமா அடிக்கிற, இந்தியன் ஓஷன் 4000 கிலோமீட்டருக்கு ஏவுகணை விடுற, நம்ம இதை பத்தி ஒரு வீடியோவே ஃபுல்லா பேசணும். இவ்வளோ நாள் வேர்ல்டே வந்து 2000 கிலோமீட்டருக்கு தான் ஈரான் அடிக்க முடியும்னு நினைக்கிறப்ப அவங்க 4000 கிலோமீட்டருக்கு அடிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் வச்சாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அடுத்து, சஸ்பெண்ட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நீ வந்து அப்படி ஒன்று உருவாக்கவே கூடாது, உன் லிமிட் கடைசி வரைக்கும் 2000 தான் இருக்கணும். 4000 வந்துருச்சுன்னா நீ லண்டன் அடிக்க முடியும், ரோம் அடிக்க முடியும், யூஎஸ் ஓட பல பேஸ் அடிக்க முடியும், அப்படிலாம் நீ அடிச்சிடக்கூடாது. வெள்ளக்காரங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும், அதனால அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கிறாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் டிமாண்ட்ஸ் எண்ட் சப்போர்ட் ஃபார் ப்ராக்ஸி குரூப்ஸ். இந்த ஹிஸ்போலா, அப்புறம் வந்து ஹூத்தீஸ், ஹமாஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இருக்கிற சப்போர்ட்டை நீ நிறுத்தணும், ஏன்னா நீ தான் காசு கொடுத்து அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நிறுத்தணும். ஸ்டாப் ஃபண்டிங் அண்ட் ஆர்மிங் ப்ராக்சிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீ ஃபண்டிங்கும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நீ ஃபண்டிங்கும் பண்ணக்கூடாது. அண்ட் இதெல்லாம் போக இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எண்ணெய் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, கேஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பழனியில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வரைக்கும் ட்ரம்ப்பை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பழனி பன்ருட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு படாமல் நீங்கள் இங்கே ஆரம்பிச்சு நீங்கள் வந்து குளோபல் லெவல்ல லண்டன், நியூயார்க்னு எல்லா இடத்துலயும் ட்ரம்ப் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரீஓபன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த இடத்துல வந்து நீ வந்து கப்பலை போக விடலன்னு தானே இந்த கேஸ் ஆயில் வந்து வேர்ல்டு ஃபுல்லா போக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நீ ரீஓபன் பண்ணி விட்டுறணும் இமீடியட்டா, நீ அதையும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிமாண்ட் இருக்குது. என்ன நீ இவ்வளோ டிமாண்ட் வச்சிருக்காருன்னு கேட்குறீங்களா? முடிக்கிறேன். இதான் லாஸ்ட் டிமாண்ட் ட்ரம்ப் வச்சிருக்கிறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டா 30 நாளுக்கு என் கூட சண்டை போடக்கூடாதுப்பா, 30 டே சீஸ் ஃபயர். இமீடியட்டா நீ வந்து சண்டை போடுறதை நிறுத்தணும். ஸோ இதெல்லாத்தையும் நீ அக்ரி பண்ணிக்கிட்டேன்னா பதிலுக்கு நான் உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சில ஆஃபர் வைக்கிறாங்க. இவ்வளோ இதை கேட்குறாங்கல்ல, பதிலுக்கு என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சாங்ஷன்ஸ் லிஃப்டட். அதாவது இவ்வளோ நாள் ஈரான் மேல பல சாங்ஷன்ஸ் போடப்பட்டிருக்குது. நிறைய கண்ட்ரி ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியாது, பெட்ரோல் வாங்க முடியாது, டீசல் வாங்க முடியாது, கேஸ் வாங்க முடியாது. ஏன்னா இவன் கெட்டவன் கூட சேராதான் ஊர் ஃபுல்லா பேசி வச்சிருந்தாரு ட்ரம்ப். பேசிக்கா அமெரிக்கன்ஸ் அதெல்லாத்தையும் நான் ரிலாக்ஸ் பண்றேன், நீ எல்லார் கூடயும் பேசலாம், நீ எல்லார் கூடயும் பிசினஸ் பண்ணலாம், உன் நாட்டை வளரு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நான் உனக்கு அதை அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உண்மையிலே நிறைய கண்ட்ரிஸ் ஈரான் கூட பிசினஸ் பண்ண முடியாது, நான் பிசினஸ் பண்ண அலோவ் பண்றேன் அப்படிங்கிறாங்க யூஎஸ். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப் பேக் மெக்கானிசம் ரிமூவ்ட். ஸோ சில டைம்ஸ் வந்து நாம் இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னதுல ஏதாவது நீ பண்ணேன்னா உனக்கு இமீடியட்டா யாரும் உன் கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் நான் மாத்துறேன். இந்த ரூல்ஸ்லாம் யார் உருவாக்குனா ட்ரம்பே தான், அதாவது அமெரிக்கா தான் உருவாக்குச்சு, அவரே இப்போ எடுக்கிறேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் நான் உனக்கு தந்தது, அதாவது பேசிக்கா நீ எல்லாரும் கூட பிசினஸ் பண்ணலாம்ப்பா, இவ்வளவு நாள் உங்ககிட்ட யாரும் பேசாம இருந்தாங்கல்ல, இனிமே உங்ககிட்ட எல்லாரும் பேசலாம். அதே மாதிரி உனக்கு தேவையான நியூக்ளியர் சிவிலியன் ரீசன்ஸ் இருக்கும்ல, அதாவது எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு நீ நியூக்ளியர் ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்லாம் நீ சொன்னா அதுக்கு அமெரிக்காவே உனக்கு வந்து செஞ்சு தரும், நீ கஷ்டப்பட வேணாம், நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கடைசி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட முக்கியமா நான் வந்து 30 நாளுக்கு உன்னை அடிக்க மாட்டேன், நீ இதெல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன்னா 30 நாளுக்கு உன்னை அடிக்க மாட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் அது தெரியாது, 30 டே பாஸ் ஃப்ரம் ஃபர்தர் அட்டாக்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் அப்படின்னு. பேசிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அடிச்சிட்டீங்கல்லப்பா,
கிளம்புங்க. நானா இல்ல அங்க இருக்கிற ஆட்சி மாற்றம் வேணும். அது வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னாரு. போற போக்குல ஆட்சி மாற்றம்லாம் இருக்க போறதில்ல. அவங்க வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாருமே கமாண்ட் குடுக்குறாங்க. ஆட்சி மாற்றம்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவன ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மட்டும் தான் என்னோட கோல். அணுசக்தியை நீ உருவாக்காத அப்படின்னு வந்து இன்டைரக்ட்டா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இத நீ பண்ணேன்னா உன்னை எல்லார் கூடயும் பிசினஸ் பண்ண விடுறேன். நீ எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம். ஆனா எனக்கு கீழ தான் நீ இருப்ப. அந்த அணுசக்தி இருக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணும் இல்ல. அமெரிக்காவுக்கு கீழ தான் என்னைக்குமே ஈரான் இருக்கும். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 15 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளான் குடுத்திருக்காங்க. ஈரான் இத பார்த்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரான் ஹஸ் அ சான்ஸ் டூ எண்ட் தி வார். ஈரான் என்ன தெரியுமா சொன்னாங்க? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா உனக்கு மட்டும் நீ லெட்டர் எழுதிக்கிட்ட, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தானே சொல்லணும். கண்டிஷன்ஸ் எல்லாமே உனக்கு சாதகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஈரான் சைடுல இருந்து கண்ட மணிக்கு ரியாக்ஷன் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ் ஃபுல் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இஸ்ரேல்ல நாங்க அடிச்சோம்னா அங்க இருக்கிற குழந்தைங்க இறந்து போறாங்க, மக்கள் இறந்து போறாங்க, அவங்க எல்லாம் பாவம்னு சொல்றேன். இவ்வளவு நாள் ஈரான்ல அடிக்கிறப்போ எங்களோட மக்களும் எங்களோட குழந்தைங்களும் இன்ஃபேக்ட் இங்க 160 குழந்தைங்க இறந்து போனாங்க. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. அத பத்திலாம் நீ வந்து கவலைப்பட மாட்டேங்கிற. இங்க வந்தா மட்டும் தக்காளி சட்னி, அங்க வந்தா மட்டும் ரத்தமா? இஸ்ரேலுக்கு வந்தா நீ கவலைப்படுறேன், ஈரானுக்கு கவலைப்பட மாட்டேங்கிற. 2 பேரும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரொம்ப பப்ளிக்கா மறுபடியும் அமெரிக்காவ அடிச்சு பேசியிருக்காங்க. சோ இத பார்த்துட்டு இருக்கப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த போர் முடிவுக்கு வருதா இல்லையா? இந்த போர் முடிவுக்கு வரலாம். அது 2 பேர் கையில தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் கையில தான் இருக்குது. ட்ரம்போட கையில. ட்ரம்ப் ஒரு நியாயமான டீல் மேக் பண்ணார்னால், அதாவது நீங்க பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரிங் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரிங்ல நாங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த மாதிரி ஏதாவது மியூச்சுவலா போலாம். பட் வந்து பேசிக்கா நான் உன்னை அடிக்க மாட்டேன். இனிமே என்னைக்குமே அடிமையா இருப்பேன்னு எழுதித்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, டசன்ட் ஃபீல் ரைட். கண்டிப்பா இது ஒன் சைடடான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அது யாருமே புதுசாலாம் சொல்ல தேவையில்ல. இட் இஸ் ஒன் சைடட். இந்த ஹமாஸ், ஹூதீஸ் இந்த மத்த இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியத கூட வந்து அவங்க ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அத கூட ஈரான் வந்து ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க இப்ப சர்வைவல் மோட்ல இருக்காங்க ஈரான். அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அவங்களுமே வந்து இந்த அணுசக்தியை நீ தொடவே கூடாதுன்னா, அத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நாட்டோட முக்கியமான சுப்ரீம் லீடர் இறந்து போயிருக்காரு. இன்னைக்கு கூட இன்னொரு ஒரு நேவல் ஹெட் ஓகேவா? அலி ரெசா தங்ஸ்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேவல் ஹெட். அவர் தான் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு இருந்தவர். அவர் இறந்து போயிருக்காரு இன்னைக்கு தாக்குதல்ல. இவங்க எல்லாருமே வந்து எனக்கும் அணுசக்தி இருக்கணும். அணுசக்தி இருந்தா தானே நீ பயப்படுவ. இல்லனா என்னை போட்டு அடிச்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பல வருஷமா உருவாக்கி வச்சிருக்கிறத வந்து இப்ப டிராப் பண்ணு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது ஈரான் அக்செப்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணல. பட் எஸ் பாகிஸ்தான் என்ன மதன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பாகிஸ்தான் தான் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மீடியேட்டர். அவங்க தான் வந்து ஈரானும் நம்பக்கூடிய ஆள், ட்ரம்ப்பும் நம்பக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாரு. ஓகேவா? அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஜிகிரி தோஸ்துன்னு நம்மளுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல தெரியும். சோ ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிகிரி தோஸ்து பாகிஸ்தான் தான், ஈரான் கிட்ட தான் இருக்காங்க. அப்ப பாகிஸ்தான் வச்சு மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இத பண்ணிட்டு இருக்காரு. ஈரான் வந்து பாகிஸ்தானை எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது போக நம்மளோட கப்பல்கள் வந்து ஈரான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்குன்னு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி நான் நாளைக்கு டீடைலா பேசுறேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ப்ரூவிங் தேர். பட் ஓவரால் இப்போ இந்த போர் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் விடுற மாதிரி இல்ல. பட் ஒரு சைன் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரு. ட்ரம்ப் முதல்ல என்ன சொன்னாருன்னா, நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான் நான் ஊதிடுவேன் ஈரான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ பண்ணேன்னா இந்த போரை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவர் வராரு. ஈரான் வந்து போரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காரு. விச் இஸ் அ குட் திங். ப்ராபப்லி அ சைன் ஆஃப் திஸ் ஹால் திங்ஸ் எண்டிங். பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணணும்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற வயசான அரசியல்வாதிங்க அவங்களோட ஈகோ பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தப்பான அட்வைசஸ்னால தான் இன்னைக்கு நீங்க நானு நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். எந்த போரும் உலகத்துல எங்க நடந்தாலும் யாருக்கும் அது நல்லது கிடையாது. யாருக்கு வந்தாலும் அது ரத்தம் தான். யாருக்குமே தக்காளி சட்னி வர போறது கிடையாது. சோ இத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்டர்நேஷனல் லீடர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மச் பெட்டர். ஒரு சுமூகமான உலகத்தை உருவாக்குனா அவன் அது இதுன்னு எங்க போயிட்டு இருக்கான். மறுபடியும் புடிச்சு இழுத்து வச்சுட்டு சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருந்தா ஐ திங்க் as a society we have to stop wars. அது என்னைக்குமே நல்லது கிடையாது. அது சின்ன நம்ம ஆஃபீஸ்லயே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும், இல்ல ஸ்கூல்ல சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி இருக்கும். கலெக்டிவா அந்த பேட்ச்ல எவனாவது படிக்க முடியுமா, இல்ல வேலை பார்க்க முடியுமா? அதுவே வேர்ல்ட் லெவல்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துல எவனாவது கண்ணு முன்னாடி பண்ணாடே இப்படிலாம் பண்ணாதீங்கடா உருப்படுங்கடான்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் லீடர்ஸ் இதை பண்றது ஸ்டூபிடிட்டியோட பீக். ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே எண்ட் ஆகணும். யாரு பண்ணாலும் தப்பு தான். அது கண்டம்னபிள் தான். இது வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சு குழந்தைங்க இறந்திருக்காங்க. அதுவும் தப்பு தான். இஸ்ரேல் அடிச்சு ஈரான் குழந்தைங்க இறந்திருக்காங்க. அதுவும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். இதுல வந்து யாரையும் நம்ம வந்து இவங்க அடிச்சா பரவாயில்ல, இவங்க அடிக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. போரை நிறுத்தணும். அதுதான் ஒரே கோல் நம்மளுக்கு. நடுவுல இந்தியன்ஸ் அவ்வளவு பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நான் கரெக்டா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த எந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் ஃபுல்லா
ஃபுல்லா ரீட் பண்ணல. பட் அபுதாபில இந்த டெப்ரி விழுந்ததுல வந்து ஒரு இந்தியன் இறந்துட்டாங்கன்னு என்டிடிவில ஒரு ஹெட்லைன் பார்த்தேன். கஷ்டமா இருக்குது. அந்த இந்தியன் என்ன எதனால அபுதாபில ஒருத்தங்க இருக்க போறாங்க? இந்த வீடியோவே எத்தனை பேர் அபுதாபில இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மலாம் வந்து இந்த போருக்காகவா போயிருக்கோம்? எங்க ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிறத விட அங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம ஊர்ல இருக்கிற நம்மளோட சொந்தக்காரங்களா, அப்பா அம்மாவ இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைஃப் குடுக்கலாம்னு தானே அத்தனை பேர் ஓடிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாம இவங்க சண்டை போட்டுக்கிறதுல அங்க இருக்கிற ஒரு இந்தியன் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு. ஃபீல் சேட். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் சீக்கிரமா முடிவுக்கு வரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல இருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாம என்ன நடக்குதுன்னு தெரியாமலாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வெளிநாட்டுல இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ப்ரே ஃபார் a peaceful world. I'll see you tomorrow. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் பாருங்க. நான் சொல்ற மாதிரி நான் ஒரு பதி பேசினேன்னா கமெண்ட்ஸ்ல வந்து MG ஸ்குவாட் மாஸ் பண்ணிருப்பாங்க. The discussions are amazing. Go and check it out there. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.